வாய் ஓரங்கள்ல உதட்டுல ரெட் கலர்ல சிறு சிறு கொப்பளம் உண்டாகும். நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பல்லி எச்சமிடுறதுனால இந்த நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதுதான் பல்லியோட மைண்ட் வாய்ஸ். ஏன்னா பல்லிக்கும் இந்த நோய்க்கும் சம்பந்தமே கிடையாது. ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் 1ன்னு சொல்லப்படுற ஒரு வைரஸ்னால இந்த நோய் உண்டாகுது. உலகத்துல கிட்டத்தட்ட 80% பேருக்கு இந்த வைரஸ் நோய் பாதிக்குது. இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா வாய் ஓரத்துல ரெட் கலர்ல சிறு சிறு கொப்பளம் உண்டாகும். 2-3 நாள்ல உடஞ்சு சின்ன புண்ணு உண்டாகும். அதுக்கடுத்து 4-5 நாள்ல தன்னாலவே சரியாயிடும். இது சீக்கிரம் சரியாகிறதுக்கு, வேற அந்த இடத்துல பரவாம இருக்கிறதுக்கு முட்டையினுடைய வெள்ளைக்கருல நீர்த்த சுண்ணாம்பு கலந்து வெளிப்புறமா பயன்படுத்திக்கலாம். சித்த மருத்துவத்துல அமிர்த வெண்ணெய்னு ஒரு மருந்து இருக்கும், அதையும் வெளிப்புறமா பயன்படுத்திக்கலாம். இதுல முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வைரஸ் நம்ம உடம்புல ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அது இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல நம்ம நரம்பு மண்டலத்துல போயிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறோமோ, எப்பெல்லாம் நம்ம இம்யூனிட்டி கம்மி ஆகுதோ, மறுபடியும் இது மாதிரி பிளிஸ்டர்ஸ் வரும். இது மாதிரி அடிக்கடி உங்களுக்கு வாயில இந்த பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க நல்ல இம்யூனிட்டியை டெவலப் பண்ற உணவு எடுத்துக்கணும். அல்லது இந்த நோய் வரும் பொழுது தொண்டைக்கட்டு உண்டாகிறது, காய்ச்சல் உண்டாகிறது, இது மாதிரி தொந்தரவெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்க சித்த மருத்துவர் அணுகி மருந்து எடுத்துக்கணும். மற்றபடி இந்த நோய் சாதாரணமா வந்துட்டு அதுவே சரியாகக்கூடிய எளிமையான நோய் தான்.